வணக்கம். நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். ஜூலை 26 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நிஃப்டி ஆல் டைம் ஹை 24,861ன்னு அச்சீவ் பண்ணியிருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் நிஃப்டியோடைய இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்ன, நீங்கள் என்னென்ன லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வாட்ச் பண்ணணும் ட்ரேட் பண்ணுறவங்க அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது. இன்னும் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் இந்த யூடியூப் சேனலில் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 24,861 அப்படிங்கிற லெவல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அச்சீவ் பண்ணது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா கடந்த 7 வருஷத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 8 வாரமாக ஒரு மிகப்பெரிய வின்னிங் ஸ்ட்ரீக்குங்கிறது இதுதான். தொடர்ச்சியாக 8 வாரமாக ஒரு லாங்கஸ்ட்டு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்குங்க நிஃப்டி மட்டும் கிடையாது, சென்செக்ஸும் கிட்டத்தட்ட 1293 புள்ளிகள் பாசிட்டிவாக அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் க்ளோஸ் கொடுத்துருக்கு. மிட் கேப் பார்த்திங்கன்னா 1023 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்துருக்கு. கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி 407 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்துருக்குங்க. நிஃப்டி க்ளோசிங்கில் 429 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டியில் இருந்த 50 ஷேரில் 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் மட்டும்தான் நெகட்டிவாக க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் டாப் கெய்னர்ஸ் ஆன சிப்லா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ்னால 6%லேருந்து 9% வரைக்கும் பாசிட்டிவ் மூமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லையுமே நல்ல பையிங் இருந்துச்சுங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டுனால டெக் மஹிந்திரா 7% டிக்ளைன் ஆச்சு, பட் பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்தது. எம்ஃபசிஸ் பார்த்திங்கன்னா 7% வரைக்கும் ஹை போயிருந்துச்சு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டுனால வெல்ஸ்பன் லிவிங், கோ டிஜிட், எம்ஜிஎல், டிஎல்எஃப், ராம்கோ சிமெண்ட்ஸ் மாதிரியான பங்குகள்லையும் ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் பார்க்க முடிஞ்சுது. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஹெச்டி மீடியா இந்த மாதிரியான ஷேரில் ஒரு நெகட்டிவான க்ளோசிங் தாங்க இருந்துச்சு. ரிசல்ட் பேசிஸில் மண்டே அன்னைக்கு நல்ல மூமெண்ட் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், டாக்டர் ரெட்டி, பிஎன்பி, ஆர்இசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபினோலெக்ஸ். 28/7 சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ் மட்டும் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் இல்லைனா ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி டோட்டல் கேஸ், கோல்கேட், ஹெச்பிசிஎல், இந்தியன் பேங்க், ஏசிசி, அதானி வில்மர் லிமிடெட், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்த் ஃபேஷன்ஸ், ஃபைசர், கான்சை நெரோலாக், ஜிண்டால்சா, கல்பத்தாரு பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிஸ் 29th அன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த கம்பெனிஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஷேர்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஏற்கனவே ஷேர்ஸ் ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை இன்ட்ராடேக்கு ஒரு ட்ரேட் செட்டப் நீங்கள் ரெடி பண்ணோம்னா நீங்கள் இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரிசல்ட் பேசிஸில் கம்மிங் மண்டே அன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ். இங்கே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது நிஃப்டியோடைய டெக்னிக்கல் சார்ட். நிஃப்டியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,728 இருக்குது. அடுத்த சப்போர்ட் 24,560லையும் 24,410லையும் மூணாவது சப்போர்ட் இருக்குது. மேஜர் சப்போர்ட் நிஃப்டிக்கு 24,060ங்க. நான் நிறைய வீடியோஸில் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். சப்போர்ட் கண்டுபிடிச்சிருவீங்க, பட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் சிரமப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,895 இருக்குது. 24,895க்கு மேலே கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுத்தா 25,000 ஈஸியாக அச்சீவ் பண்ணோம் நிஃப்டி. 25,000க்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அப்கமிங் டேஸில் 25,630ங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனோட ஸ்டாப் லாஸோடு என்றைக்குமே ட்ரேட் பண்ணுங்கள். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ட்ரேடிங்க்கு பிகினர், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, டெக்னிக்கல் எதுவுமே தெரியாதுன்னா டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. அப்படி டெக்னிக்கல் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரைனிங் சென்டரில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லித்தரோம். நன்றி, வணக்கம்.